ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. சரி, ஒரு ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஸ்வீட் பார்த்தீங்கன்னாக்கா, சொரக்கா அல்வா. சொரக்கா அல்வா எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியல. நானும் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். கேள்விப்பட்டிருக்கேன், ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி தான் செய்யறதுக்கு. வாங்க எப்படி செய்யலாம். சொரக்காவை வந்து குக்கரில் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டு எடுத்து கொஞ்சம் நல்லா மசிச்சிட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கடாயில் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி திராட்சை ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மசிச்சு வச்சுருக்கோம்ல அதை தூக்கி அதில் ஊற்றிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, போட்டுட்டு நல்லா அந்த நெய்யிலேயே வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷம் வதங்கினோன்னா அதில் சர்க்கரையை போட்டுடணும். சர்க்கரையை போட்டு திருப்பி கிண்டணும். அந்த நெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். வந்த உடனே இறக்கி வச்சிட வேண்டியதுதான். சொரக்கா அல்வா ரெடி. இதில் வந்து கிராம்பு கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். கிராம்பு போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மில்க் மேட் இருந்தால் ஊற்றிக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். நான் ப்ளைனாக செய்கிறேன், சரி ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் இல்லையான்னு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அல்வா அளவுக்கு டேஸ்ட் இல்லை, கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வெயில் காலத்துக்கு சொரக்கா வந்து ஹெல்த்துக்கு நல்லது. டெய்லி தானே சமைச்சு சாப்பிட்றோம், குழம்பு செஞ்சு பொரியல் செஞ்சு கூட்டு செஞ்சு சாப்பிட்றோம். ஸோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இனிப்பாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. சர்க்கரை உங்களுக்கு வேண்டிய அளவு போட்டுக்கோங்க, அளவெல்லாம் ஒன்றும் இல்லை. சர்க்கரை ஜாஸ்தி சாப்பிட்றவங்க கூடுதலாக போட்டுக்கோங்க, மீடியமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்படியே சர்க்கரை போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்த உடனே அதை அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். சூப்பராக இருந்துச்சு சொரக்கா அல்வா. பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.